கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல ஒரு குட்டி சூர்யாவோ ஒரு குட்டி சாவித்திரியோ தவிழ்ந்து விளையாடணும்னு அத்தை ஆசைப்பட்டாங்க. அதுக்கு என்ன பிரச்சனை? நம்ம டாக்டர்கிட்ட சொன்னா போதும். அவர் வந்து உன் உடம்புல இருந்து ஒரு செல் எடுத்து செல்லமா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வழி ஒண்ணு சொல்லுவார். என்னங்க இது? நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? அப்ப கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னும் அந்த பைய பொண்டாட்டிய தொடக்கூட இல்ல. பாவம் இந்த பொண்ணு. என்னங்க யோசிக்கிறீங்க? நான் நேத்து ஒரு கனவு கண்டேன். நமக்கு 13 பிள்ளைங்க, அதுல 7 பொம்பளை பிள்ளைங்க, 6 ஆம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அப்படி என்ன மாதிரியே இருக்காங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் அப்படி உங்களை மாதிரி பிசினஸ் மைண்ட் தான். அதுலயும் கடைசி பால் இருக்கான்ல, ஸ்கூல் பேக் எடுறானா பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போறான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உன் கனவு கூடிய சீக்கிரமே நிறைவேறிடும். அதே நேரத்துல அந்த சூர்யாவோட கனவும் நிறைவேறணும் இல்லையா? அது என்ன கனவு? பில்கேட்ஸோட ₹1 அதிகம் சம்பாதிக்கணும்ல. என்னங்க, நீங்க இப்ப வீட்டோட என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போதைக்கு அது போதுங்க. உங்க கனவு நிறைவேற எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். குட் நைட். ஏய் சார், என்ன பண்ற? இல்ல, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை சார். கவலைய மறக்கிறதுக்காக தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். ஓ, அப்ப இத குடிச்சா கவலை மறக்குமா? மறக்கும் சார். குடு சார், குடு. தினமும் ராத்திரி அவன் நான் எங்க தங்குவேன்? ஹோட்டல் லீமரடின் சார். வண்டி எடுப்போம். மணி 12 ஆகுது. இந்த நேரத்துல எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க? இத பார் நைனா. என்னது நைனாவா? ஆமா வாத்தியார. வாத்தியாரா? என்னடா இப்படி லோக்கலா பேசுற? இந்த மாதிரி உனக்கு சீப்பா பேச கத்து கொடுத்தது யாரா? வண்டியில வரும்போது டிரைவர் கத்து கொடுத்தாண்டா பொறம்போக் பேமானி. டிரைவரோட சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், யாருக்குடா வெக்கம் இல்ல? உன் பொண்டாட்டிய வீட்டுல தனியா தூங்க விட்டுட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு தூங்குறியே, உனக்கு தாண்டா வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல, எதுவுமே இல்ல. டேய், இந்த பார், ஓவரா பேசுன உன்னை கொன்னுடுவேன். ஆமா, ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து ஒரு செல் எடுத்து அவனை போலவே ஒருத்தன் உருவாக்குனா சட்டப்படி தப்பாமே? இத நான் வெளியில சொன்னா நீ உள்ள போணுமாமே? இது டிரைவர் சொல்லல, டாக்டர் சொன்னாரு. ரொம்ப கத்துன இப்படியா குதிச்சிருவேன். நாளை காலையில பேப்பர்ல சூரிய பிரகாஷ் தற்கொலைன்னு ஹெட்டிங்ல வரும். அதுக்கப்புறம் நான் தான் ஒரிஜினல், செத்தது டூப்ளிகேட் சொன்னா நீ தான் டூப்ளிகேட் சொல்லி போலீஸ் ஒன்னத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. என்னடா மிரட்டுற? இந்த பார், நான் யானை, நீ எறும்பு. நடந்தே நான் நசுங்கிடுவ. உண்மைதான், ஒத்துக்கிறேன். யானை மிதிச்சா எறும்பு நசுங்கத்தான் செய்யும். ஆனா அதே எறும்பு கஷ்டப்பட்டு கால் வழியா ஏறி காதுக்குள்ள போய் கடிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த யானையோட கதி அதோ கதி. டிங் 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 டிங். உன்னை திருப்பி அடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எப்போ உன்னோட செல்ல இருந்து நான் பிறந்தேனோ அப்பவே நீ எனக்கு அம்மா ஆயிட்ட. உனக்கு வேணா தாய்ப்பாசை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இதோ பார் சூரிய பிரகாஷ், பில்கேட்ஸோட அதிகமா ₹1 சம்பாதிக்கிறது உன் லட்சியம். ஆனா என் லட்சியம் என்ன தெரியுமா? பணம் பணம்னு அலையிற உனக்கு பாசம்னா என்னன்னு புரிய வச்சு உன்னை நல்ல மனுஷனாவும் சாவித்திரிக்கு நல்ல புருஷனாவும் உன்னை மாத்திரதாண்டா என்னோட லட்சியம். டேய், நீ 100% பிசினஸ் மேன், நான் 100%
ஃபேமிலி மேன். அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த பியூட்டி டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அட பாவி, நீ வீட்டுக்கு வராத காரணம் பிசினஸ் பண்ற நினைச்சே. ஆனா இப்பதான் தெரியுது நீ ஃபிகர்னு அலைஞ்சிட்டு இருக்கன்னு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன முழுசா டச் பண்ண முதல் ஆள் நீங்க தான். சாரிங்க, நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க கூடாது. அப்படி ஒரு விஷயத்த நாம 2 பேரும் தனியா இருக்கும்போது பண்ணி இருந்திருக்கணும். நோ சார், நீங்க அங்க வச்சு பண்ணதான் கரெக்ட். உங்க அழகு திமிர பொறுக்க முடியாம தான் ஓவர் எமோஷனல் ஆகி எல்லாம் மீறி நடந்துகிட்டேன். மீறுவ குத்து விளக்கு மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இங்க குல்ஃபி ஐஸா சாப்பிடுற. ஓகே பை, டேக் கேர். சார் என்ன சார் இது? இப்பதான் அந்த பக்கம் போனீங்க, அதுக்குள்ள இந்த பக்கத்துல வரீங்க. Dress வேற சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்க கூட சாரி என் கூட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டாத ஒருத்தன் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் கொஞ்சம் சட்டலா பேசினேன். சோ அவன் பாக்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர மாதிரி வந்துட்டேன். அட பாவி, நீ அடிக்கடி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறது இந்த மீட்டிங் தானா? இப்ப நான் போறேன்னா அவன் பொண்டாட்டிட்ட ஒரு மீட்டிங். உன்னைத்தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்லவள நீ இங்க வந்துட்ட. இந்த மாதிரி உன் புருஷன் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டு உனக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு கட்ட போறான். இப்பதான் ஆனந்தோட ஆரம்பிச்சிருக்கான். கல்லை மண்ணை இறக்குறக்குள்ள கையும் கிளம்ப அப்படி சிதறேன். ஃபாலோ மீ. அந்த ஃபைனான்ஸ் மேட்டர் பேசி முடிச்சு. என்ன சார் 5 நிமிஷத்துக்குள்ள திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் நல்ல மேஜிக்கா இருக்கு. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்? இப்படி ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என் புருஷனுக்கு என்கிட்ட பேசவே நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பாத்துட்டு போலர்னு வெய்யே கொண்டு பிடிக்கிடுவேன். என்னடா இது? நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கிறா. இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுக்கிட்டு கோவமா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. நமிதா, என்ன சார் நீங்க தமாஷா பண்றீங்க? இப்பதான் கோட் சூட்டோட வந்து என்ன திட்டிட்டு போனீங்க. ஷாக் ஆகி உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள Dress மாத்திட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கறீங்க. அவன் மறுபடியும் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நமிதா, அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரே வேலைன்னு டென்ஷன் ஆயிடுச்சா. அதனால எப்படி டென்ஷன் ரிலீவ் பண்றதுன்னு ஒன்று விளையாடுறதுக்காக அப்படி பண்ணு. ஆமா நிஜமா. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு, சாப்பிடு. நமிதா, ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல, ஒண்ணுக்கு போகணும். போயிட்டு வந்துட்டுமா? அது எல்என்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டர்ம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 மினிட்ஸ்ல Dress சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ 2 மினிட்ஸ்ல Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. So cute. ஏய் த பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா. புரிஞ்சுதா? அறிவில்ல. அப்ப நடந்ததுதானே இப்ப நடந்திருக்கு. திரும்ப அதே கொண்டு காட்டுறேன். என் மேல உயிரே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட எங்களை பிரிக்க பாக்குறியா? இதப்பா இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிச்சிருவேன். நாக்கு கடிப்பியா? இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குதிரை. அவளை கேட்டா பூரா டவுட் கிளியர் ஆயி போகும். நெல்லுங்கிறல்ல. ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. அடிக்கடி Dress மாத்துறாரு, அடிக்கடி பேச்ச மாத்துறாரு. அதத்தான் ஏன் கேக்குறல்ல? தெரியலையே.
நீங்க ஒரு மச்சான் தானே? தயவு செஞ்சு இந்த மேட்டரை நீங்க தான் கிளியர் பண்ணணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க போறது நானு. இது என் பொண்டாட்டி மேல சொல்றது. அலப்படாது, தைரியமா. அம்மா இல்ல, அலப்படாது. அம்மா, அம்மாடி, அம்மா. பயங்கரமா ஃபீல் பண்றாளே. இவ ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும். செல்லம், நீ எப்படா வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரே அனலா இருக்கு? எது காய்ச்ச அடிக்குதா? எப்படி 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 உனக்கு நான் இருக்க? உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் பொண்டாட்டி மேல சத்தியம். ஐயா, நீ எல்லாரும் என்ன இன்னும் உனக்கு பணமும் கிடையாது, சோறும் கிடையாது, கிடையாது. வந்த கோபத்தோட அம்மா வீட்டுக்கு